காமன் ஷோ எபிசோட் 10 தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் முழுக்க செம சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு. முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 22 கண்டஸ்டன்ட் வந்தாச்சு. ஆனா இவங்களை பார்த்ததும் நிறைய பேர் எந்த ஸ்டாரும் வாங்காம இருக்கீங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி மாயா அவங்கள டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட் குரூப்பிசம் பண்றாங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. உடனே மாயா பேசாம 3 குரூப்பா பிரிஞ்சு உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அரவிந்த் குரூப்ல மட்டும் 8 பேர் இருந்தால ஓட்டிங் போர்டு கிரீன் ஸ்டார் வச்சிருந்த மணிவண்ணனை வெளியே அனுப்பிட்டாங்க. உடனே ஓவியா பரந்த மனசோட மணிவண்ணனை கூப்பிட அவர் போய் ராஜு மடியிலே உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் வெயிட் தாங்காம அவருக்கு ஒரு தனி சேர் கொடுக்க அவர் கெத்தா 4வது ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்துட்டாரு. அடுத்து நடந்தா செம்ம ஹைலைட். பிளேயர் கண்ணை கட்டிக்கிட்டு பால் அடிக்கணும், கோச் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இதுதான் டாஸ்க். இதுல அரவிந்த் பிளேயராகவும் கரிஷ்மா கோச்சாவும் விளையாடினாங்க. அரவிந்த் சீக்கிரமே கோலை போட்டாலும் ராஜு கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் இல்ல, நல்ல கண்ணு தெரியுது, நம்மள ஏமாத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால கேம மறுபடியும் விளையாட வச்சாங்க. இப்ப விளையாடும் போது சோபா அரவிந்தோட பாலை ஸ்வாப் பண்ணி கோல் போட அதை சுகுமாரன் கரெக்டா நோட் பண்ணி பாயிண்ட் எடுத்து சொன்னாரு. கடைசியில சோபாவுக்கு 5000, சாமாக்கு 3000, அரவிந்துக்கு 2000 மணி கிடைச்சிச்சு. அடுத்ததா வீட்டுக்குள்ள ஒரு ஷாப்பிங் மார்ட் செட்டப் பண்ணி ஷாப்பிங் டாஸ்க் வச்சாங்க. ராஜு ஒரு கதை சொன்னாரு. யூகேல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க, அவங்களுக்கு செமையா விருந்து கொடுக்கணும், உங்க பட்ஜெட்டுக்குள்ள ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இதுல டீம் 1 வெறும் 415 ரூபீஸ்க்கும், டீம் 2 2800 ரூபீஸ்க்கும், டீம் 3 1700 ரூபாய்க்கும் ஷாப்பிங் பண்ணாங்க. ஆனா அங்க 250 ரூபீஸ்க்கு வச்சிருந்த மணிவண்ணன் போட்டோவை யாருமே மதிக்கவே இல்லை, வாங்கவும் இல்லை. கடைசியில பணத்தை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஷாப்பிங் பண்ண 6 டீம் தான் வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் கதை நேரம் ஆரம்பிச்சிச்சு. அவங்க வாங்கின பொருட்களை வச்சு கதை சொல்லணும். ஜார்ஜ் கதை சொல்ல ஹைட் காத்தி ஆக்ஷன் காமிச்சாரு. இவங்க கதை சொல்லும்போது மற்ற டீம்ல டிஸ்கஷன் பண்றேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுல முனியமா நான் தான் கதை சொல்வேன், டீமுக்கு சொல்லாம நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்ல இன்னொருத்தவங்க ஜட்ஜஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இதனால ஜட்ஜ் முனியம்மா கிட்ட டீம் கோஆர்டினேஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண அவங்க முகமே மாறி போச்சு. கடைசியில மணிவண்ணன் ரிசல்ட் சொல்ல கூப்பிட அவர் யார் ரொம்ப மோசமா டாஸ்க் பண்ணாங்களோ அவங்கள பெஸ்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதனால கடுப்பான ஜட்ஜஸ் அவரை கிளப்பி விட்டுட்டாங்க. லாஸ்டா ஜட்ஜஸ் ஃபில்டர் பண்ணி 6 டீமா வின்னரா அறிவிச்சாங்க. இதுல பெஸ்டா பண்ண ஜார்ஜுக்கு கிரீன் ஸ்டாரும், வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண தடிஸ்வனுக்கு ரெட் ஸ்டாரும் கிடைச்சிச்சு. தடிஸ்வனுக்கு இது 2வது ரெட் ஸ்டார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.